மச்சான் அதை பாரு. ஈரோட்டை சேர்ந்த பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் பலியானார். இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்னடா தோணுது? லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் தெரியும். சோசியல் மீடியால எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். ராகுல்ன்ற பையன் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அந்த பையனுக்காக இவ்வளவு பேர் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளோட அப்பா அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் எப்படியாவது இந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லி கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் செப்பல் கடைக்கு வேலைக்கு போனேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் கார் வாஷ் பண்ணி கொடுத்தா அதில் ஒரு அமௌண்ட் வரும். ட்ரைனேஜ் கிளீனிங் பண்ணுவேன். ஃப்ரீ டைம்ல சின்ன சின்ன வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சு சோசியல் மீடியாஸ்ல நல்லா ட்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாம அதுல கிடைச்ச கொஞ்சம் பணத்தை வாரம் இல்லாதவங்க நிறைய பேருக்கு நேர்ல போய் ஹெல்ப் பண்றது ஹாப்பியா வச்சிருந்திருக்காரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கட்ஸ், அந்த போண்டா பஜ்ஜி, அந்த மாதிரி பலகாரங்கள், சாப்பாடு எல்லாம் வாங்கி. நல்லவங்களோ கெட்டவங்களோ இறப்பு எப்போ வரும்ன்றதே தெரியல. வாழ போறது கொஞ்ச காலம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். ஹெல்மெட் போட்டு பைக்ல சேஃபா ரைட் பண்ணுங்க. ஹாப்பியா இருக்கீங்க. சிரிக்க வைக்கிறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரவே கூடாது.